எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்கிட்ட சில பேர் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அன்றைக்கி 9 மணிக்குள்ளே சொன்னேன்னு ஞாபகம் இருந்தது. பட் சொல்லலை போல இருக்கேன். ஐம் ஸோ சாரி. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொன்னாலே சூரிய உதயத்துலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் தான். என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த 2 மணி நேரம் முன்னாடி 2 மணி நேரம் பின்னாடி. அதனால் இந்த தடவை 8 மணிக்கு வந்தது. 8 மணிக்கு தான் சூரிய மாத பிறப்பு. என்ன அதனால் அதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி 2 மணி நேரம் பின்னாடி 10 மணி வரைக்கும் தான். அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன் போல இருக்குது. பட்டு முடிஞ்சு போச்சு. நான் அதை பார்க்கவும் இல்லை அதுக்கப்புறம். அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தா என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சுமங்கலி பூஜை அதை பற்றி பேசணும், அது தெரியலை, எப்படி பண்ணுறது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. என்ன இது வந்து இப்போ பிராமணாலாக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இந்த சுமங்கலி பிரார்த்தனைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் எல்லா கம்யூனிட்டிலையுமே இருந்தது. எல்லாருக்குமே பூணல் இருந்தது. இப்போ தான் எல்லாருக்கும் மாறிடுது. என்ன அப்போது அப்போல்லாம் இருந்தது. அது என்ன பண்ணுவான்னா, அது குழந்தைகளை மட்டும்தான் ஒரு இதாக வச்சுட்டு கன்னிமார் வழிபாடுன்னு சொல்லிட்டு 18ஆம் பெருக்கன்னைக்கு சப்த கன்னிகா வழிபாடு. அது சில பேர் வந்து கன்னிகா வழிபாடு அப்படி சொல்லிட்டு 7 கல் எடுத்து நம்மளுடைய ஆத்தங்கரை இல்லை கிணத்து பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. நிறைய கம்யூனிட்டி பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட பேசுகிறவா நிறைய பேர் இருக்கா. நான் வந்து எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்குறேன். அதனால் எல்லாருமே பேசுவா. என்ன அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நார்மலான ஒருத்தர் பண்ணணும், சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும்னா என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. கேட்டப்போ இது எதனால் அப்படின்னு கேட்டால், எல்லார் வீடுகள்லையும் வந்து வழக்கம் இல்லை. சில வீடுகள்ல எல்லாம் மட்டும்தான் சுமங்கலிகளாக யாரா போயிருப்பா. என்ன இந்த சுமங்கலி டிஃபினேஷனே ஒரு வேறு மாதிரி. என்ன பத்ரு சுகம் இது பண்ணுறவள் தான் வந்துட்டு சுவாசினி சுமங்கலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன அப்போ இதில் வந்து இப்போவும் நிறைய இதெல்லாம் இருக்குது, கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. என்ன அதில் வந்து நம்மளோட பிறந்தது தானே திருமங்கல்யம் மட்டும்தானே, நம்ம வந்து திருமங்கல்யம் மெட்டி வகுட்டு கிட்டுக்கிறது இதெல்லாம் மட்டும்தானே வந்துட்டு ஒரு திருமணம் ஆன பின் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அவாவா மனசாட்சியை பொறுத்தது. என்ன அவாவாளுக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். என்ன மெட்டி போடுறது, கொலுசு போட்டுக்கிறது, வளையல் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு அவாவா சௌகரியம்தான். இப்போது நம்மளே வந்து நானே வந்து வெறும் சந்தனம் விட்டுண்டு போனப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு சுவாமிஜி சொன்னதாக்கு, நீங்கள் வந்து ஸ்ரீவித்யா உபாசகி, அதனால் நீங்கள் நித்திய சுமங்கலியாக்கும், அதனால் நித்திய சுவாசினி, அதனால் நீங்கள் கண்டிப்பாக நெத்தியில் போட்டுட்டுக்கணும். நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறேன். அதனால் அந்த அக்னா சக்கரம் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் தெரியறது நல்லா இருக்காது, நல்ல ஒரு எஃபெக்டை உங்களுக்கு கொடுக்காது அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே. ஏன்னா நம்மளுடைய மனசாட்சி தான் எல்லாத்துக்குமே காரணம். ஓகேவா? அதனால் நம்ம இப்போ வந்துட்டு இந்த நாட்டு நடப்புப்படி இருக்கிற ஒரு சுமங்கலி பூஜை எப்படி பண்ணலாம், ஒரு சாதாரண ஒரு வீடுகளில் பண்ணும் பொழுது ஒரு கண்ணாடியை நல்லா அலங்காரம் பண்ணி வைங்க. இது வந்து திங்கக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணலாம். நான் யாருக்குமே வந்து புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கப்படாது, சூரியனுக்கு ஆகாது. புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கப்படாது. புதன் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நர்வ்ஸுக்கெல்லாம் அதிபதி வந்துட்டு புதனாக்கு. அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கப்படாது. அதனால் திங்கள் வெள்ளி, செவ்வாய் வெள்ளி பொண்டுகள் குளிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் வந்து செவ்வாய் இது வந்து ஜோசியமாக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸ் படி எடுத்துக்கலாம். சுக்கிரன்கிறது வந்துட்டு வெள்ளிக்கிழமை. இது 2 பெண்களுக்கு நல்லா இருந்தால் தான் அவள் கர்ப்பப்பை நல்லா இருக்கும். இதுக்காகத்தான் சொல்கிறாளே தவிர வேறு எதுக்காகவும் சொல்ல கிடையாது. உடனே என்கிட்ட வந்துட்டு சயின்டிஃபிக் ரீசன் என்ன, எதாவது ப்ரூவ்டு இருக்கான்ல கேட்டுன்னு வரவே வராதிங்கோ. எனக்கு வந்து என்ன ஜோசியத்தில் தெரியுமோ அதை மட்டும்தான் நான் பேசுகிறது, வேறு எதையும் பேசுகிறது இல்லை. அப்போது நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாக இது பண்ணிக்கலாம். எடுத்துட்டு அன்றைக்கி வந்து வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி, அதுக்கு முன்னின நாளே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி 5 பேர் இல்லை 7 பேர் நீங்கள் சுமங்கலி பூஜை பண்ணுறது. ஏன்னா உங்கள் கம்யூனிட்டியிலலாம் இந்த சப்த கன்னிகா வழிபாடு குழந்தையா போனவாளுக்காக பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால என்ன, நான் வந்து இந்த சுமங்கலி பூஜையை பற்றி மட்டுமே பேசுகிறேன். அதில் வந்து ஒரு 5, 7, 9 என்ன இந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்கிற பெண்களை முதல் நாளே போய் அதுக்கு முன்னாடி அவளை சொல்லிவிடணும். சொல்லிவிட்டு
நம்ம ஆத்துல நம்ம எப்படி உங்க வீடுகள்ல எப்படி சமைப்பீங்களோ, ஒரு சாமி கும்பிடுறதுக்கு எப்படி சமைப்பீங்களோ, அதான் மெனு. ஒரு கண்ணாடி ஏன் கண்ணாடிய வைக்கிறோம் அப்படின்னா, அது நம்மள பிரதிபலிக்கிறது. என்ன நீங்க கோவில் கும்பாபிஷேகங்கள்லயே பார்த்துருக்கலாம். வந்து ஆ கண்ணாடி தான் சுவாமிக்கு முதல்ல காட்டுவா. சுவாமி பிரதிஷ்டை பண்ணோன்னா கண்ணாடிய தான் காட்டுவா. சில இதில ஆகமத்தில நீங்க பார்க்கலாம், கண்ணாடி அப்படியே பொட்டி தெறிக்கும். அந்த மாரி இருக்கிற சம்பவங்கள் நல்ல ஆகம விதிப்படி பண்ணும்பொழுது, சில பேர் பண்ணும்பொழுது அந்த மாரிலாம் இருக்கு. அதனால கண்ணாடிய அலங்காரம் பண்ணி வைக்கிறது. அலங்காரம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடிக்கு முன்னாடி, இல்ல உங்க வீட்ல பெரியவங்க சுமங்கலியா போனவங்களோட ஃபோட்டோ இருக்குன்னா, அதையும் வைக்கலாம். அத வந்து ஒரு பலகையில கோலம் போட்டு வச்சுட்டு, அதுக்கு பூவு, ஏதாவது ஒரு நகை இருந்தால் போடவும். எல்லாமே இருக்கிறத பொறுத்து தான். சரியா? அப்படி போட்டுட்டு, இதுக்கு முன்னாடி வெத்தல, பாக்கு, பழம், இதெல்லாம் வச்சுட்டு, உங்களுக்கு வந்து மருதாணி, சந்தனம், குங்குமம், காலுக்கு நலங்கு. மஞ்சள் இருக்கு இல்லைங்களா? மஞ்சள் பொடிய வந்து நல்லா குழச்சிட்டு, அதில கொஞ்சோண்டு சுண்ணாம்பு போடணும். போட்டா அது நலங்கு மஞ்சள் ஆயிடும். அத கொஞ்சம் உருட்டி இவ்வளோ வச்சுக்கோங்க. மருதாணி அரைச்சு வச்சுக்கோங்க. என்ன? வெத்தல பாக்கு இவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்க முறைப்படி, உங்க வீட்டில சாமி கும்பிடும்போது எப்படி பண்ணுவீங்களோ? என்னன்னா, அவங்க முறைப்படி பண்ணும்பொழுது தான் அந்த பூஜை வந்து சிறக்கும். ஸோ 5 பெண்கள், இல்லை 7 பெண்கள், இல்லை 9 பெண்கள். இவங்களுக்காக நீங்க என்னெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு கேட்டா, வெத்தல பாக்கு, சீப்பு, கண்ணாடி, மருதாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு திருமங்கல்ய சரடு, மஞ்சள், குங்குமம். சரிங்களா? சீப்பு, கண்ணாடி எல்லாமே சொல்லிட்டேன். 6 ஐட்டம் 5 ஐட்டம் மொத்தம். என்ன? அது எல்லாமே சொல்லிட்டேன். இது கூட உங்களுக்கு உங்க சௌகரியத்துல உங்களுக்கு யாருக்காவது புடவை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது வாங்கி கொடுங்க. ஆனா வாங்கினா எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் வாங்கணும். என்ன? அதுக்கப்புறம் இல்ல எனக்கு அது வாங்க முடியாதுன்னா, ஒரு ப்ளவுஸ் பிட் போதும். தாராளமாச்சு. என்ன? அந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்க எப்பவுமே வாங்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி கும்பிடுறதுக்கு ஒண்ணு. அந்த சாமி கும்பிடுறதுக்கு உள்ளது வச்ச இடத்துல வைக்கும்பொழுது, அத வந்து வீட்டு பெண்களுக்கு குடுக்குற வழக்கம் இருக்கு. வீட்டு பெண்கள்னா, அந்த வீட்ல பொறந்த பெண் குழந்தைகள், பெண்கள், கல்யாணம் ஆனவங்க. அவங்கள கூப்பிட்டு, அவங்களுக்கு ஒரு வெத்தல பாக்கு. அவங்களையும் சாப்பிட கூப்பிடணும். என்ன? வீட்டு பெண்கள மதிக்காத இடம் நன்னா இருக்காதுங்க. நீங்க என்ன சொல்லுங்க? அவங்க வர்றாங்களோ இல்லையோ, நம்ம ஒரு தடவையான அவங்கள கூப்பிட்டு, அவங்களுக்குள்ள மரியாதைய பண்ணினாத்தான் அந்த வீடு நன்றாக இருக்கும். இதுல மாற்றுக்கருத்து உள்ளவங்க அவங்கவங்க இது பண்ணிக்கலாம். யாரும் எப்ப தெரியுமா இதுக்கு வந்து இது வருது? ப்ராப்ளம் வரும்பொழுது தான் நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் தெரியுது. அது எஃபெக்ட் தெரியுதுல்ல, அப்பதான் நம்மளுக்கு வந்து, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமோன்னு தோன்றுது. சில பேர் சொல்றாங்க என்கிட்ட, "எங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்ல மாமி" அப்படிம்பாங்க. ரொம்ப நல்லது. திசா புத்தி நன்னா இருக்கு. முன் கர்மா நன்னா இருக்கு. என்ன? ஆனா அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நன்னா இருக்கணும். இந்த ஜென்மால நல்லது பண்ணணும். அதுக்காக தான் இத்தனை பேச்சு, இத்தனை கருத்துக்கள சொல்றது அதுக்காகத்தான். அந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாயசம் வடையோட இருக்கணுங்க. சரிங்களா? இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்ம என்ன பண்றோம், 5 பெண்கள் வரும்போது அவங்க வாசப்படில அவங்களுக்கு சேர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, மஞ்சள் நல்லா கரைச்சு அவங்க குடுத்து, அவங்க கால்ல தேய்ச்சு விட்டு, கால் கழுவி, கை கால் கழுவி, குங்குமம் குடுங்க, பூ குடுங்க. பூ குடுத்து அவங்கள உள்ள வாங்க எல்லாரும். என்னுடைய வீட்டு பெரியவர்களான சுமங்கலிகள் எல்லாரும் இங்க எங்க கூட வந்து எங்கள ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி அவங்கள உள்ள கூப்பிடுங்க. உள்ள கூப்பிட்டுட்டு அவங்க உள்ள வந்த அப்புறம் உங்க வீட்ல இருக்கிறவங்க வந்து அந்த சுவாமிக்கு முன்னாடி அங்க உதிரி பூ வச்சுக்கோங்க. நல்ல மணமுள்ள பூ வச்சு அந்த கண்ணாடிக்கு போட்டு சாமி கும்பிட்டு தீபாராதனை காமிக்கணும். தூபம், தட் இஸ் சாம்பிராணி போடணும். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள், பெண்கள் எல்லாரும், குழந்தையிலேருந்து அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும் அந்த கண்ணாடிக்கு. இது வந்து உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்களை வந்து கிழக்கு பார்த்து உட்கார வைக்கிறது சாக்கியம். என்ன? எதுவானாலும் தெற்கில் யாரும் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. தெற்கு திசை பார்த்தோ, தெற்கு திசையில் முடிகிறாப்போலையோ இல்லாமல் எல்லாரும் கிழக்க பார்த்து உட்கார்ற மாதிரி, கிழக்கு மேற்கு, சரிங்களா, வடக்கு பார்த்து இந்த 3 இதுலேயும் உட்கார வச்சுட்டு
பாயசத்துலேருந்து உங்கள் இதில் உப்பு தான் முதல்ல போடுவீங்கன்னா உப்பு போட்டு உங்கள் வழக்கங்கள் என்னவோ அந்த மாதிரி வழக்கங்களில் போட்டு அவங்க நல்லா சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அவங்க கையெல்லாம் கழுவின அப்புறம் எழுது அந்த இலையெல்லாம் எடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி, அதே நேரத்தில் வேற ஒரு இடம் இருக்குன்னா அந்த சுத்தமான இடத்துல ஒரு நல்ல ஒரு பாய் வைங்க. பாய் விரித்து இந்த பெண்கள் அங்கே உட்கார சொல்லி அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் இந்த வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் கொடுங்க. இந்த நலங்கு மஞ்சள்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த நலங்கு மஞ்சளை அவங்க காலில் இட்டு விட்டுட்டு என்ன மருதாணி போடுறாப்போல இட்டு விட்டுட்டு அவங்களுக்கு வந்து இந்த வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அனைவரும் சரிங்களா, அவங்க அனைவரும் சேர்ந்து இவங்கள 3 பிரதட்சணம். பிரதட்சணம் என்ன, வலப்புறமாக சுற்றி வருதல் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் 3 பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு ஆணவம் எல்லாம் இருக்குது, ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் இருக்குது, அது போகணும் அப்படின்னு. 2வது பிரதட்சணத்தை 2வது பிரதட்சணம்னா வலம் வருதல் என்ன. அப்போ 2வது எதுக்கு இது போடுறோன்னா, என்னுடைய வாக்காலோ உடம்பாலோ மனதாலோ யாருக்காகவாவது ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறது. 3வது பிரதட்சணம் என்னன்னு கேட்டால், பிரம்மா விஷ்ணு சிவனை வலம் வரதா ஐதீகம் இருக்குது. இந்த பிரம்மா விஷ்ணு சிவனை வலம் வரும்போது அது கூட இருக்கிற அம்பாளையும் வரும் வந்து அவங்க கையில் கொஞ்சம் அட்சதையை கொடுத்து நீங்கள் எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்கோ, ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கணும். நமஸ்காரம் பண்ணி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள அனுப்பிச்சி வைக்கணும். அந்த வெத்தலை பாக்கில் பூவும் இருக்கணும். முதல்லையும் ஒரு பூ கொடுக்கணும், கடைசியிலையும் ஒரு பூ கொடுக்கணும். இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் இதுதான் சுமங்கலி பூஜையோட ப்ரொசீஜர். இதோடைய மெனு எல்லாம் உங்கள் வீட்டில் சாமி படையலுக்கு எப்படி பண்ணுவீங்களோ அப்படி. இந்த பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதுல என்ன ஆகிடும்னா, ஏன் இதெல்லாம் சுமங்கலி இது சொல்கிறோம் அப்படின்னா, பெண் தோஷம் காட்டுது என்ன. ஏன்னா நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது சுக்கிரன் மாந்தி இணைவு வந்தாலே சொல்லிவிடுவோம் பெண் தோஷம் இருக்குன்றுவோம். அது வந்து எந்த ராசியில் இருக்குது எத்தனை இதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன குழந்தையா பெரிய குழந்தையா எல்லாம் சொல்லுவோம். சின்ன குழந்தையா இருந்ததுன்னா சப்தகன்னிகள் வழிபாடு ஆடி 18க்கு நீங்கள் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி. ஆனால் பெண் தோஷம் அப்படிங்கும்போது இது எப்படி போக்குறது, இதுக்கு வந்து சுமங்கலி பூஜை பண்ணலாம், தை மாதத்தில் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ஆடி மாதத்துலேயும் ஐப்பசி மாதம் அப்புறம் காற்றுள்ள மாதங்கள், அதாவது நம்மளுடைய புரட்டாசி என்ன மார்கழி இதில் எல்லாம் பண்ணக்கூடாது. தை மாதத்தில் பண்ணுறது, அதுக்கப்புறம் வைகாசி மாதத்தில் பண்ணுறது, நல்ல முகூர்த்தங்கள் இருக்கிற மாதங்களில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது எத்தனை பேர் பண்ண முடியுமோ அத்தனை பேரும் பண்ணுங்க. எல்லாருக்கும் சாரீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. வெத்தலை பாக்கில் ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுத்தா கூட போதும். அந்த காலத்துலலாம் ப்ளவுஸ் பீட் மட்டும்தான் வச்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி வசதி வந்திருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இது வந்து காலம்பரை இது ஆரம்பிக்கிறது வந்து 10 மணிக்குள்ளே இருக்கணுங்க. ஏன்னா 10:30 12 ராகு காலம். என்ன ஏன் ராகு காலத்தில் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ராகு காலத்தில் ராகு பகவான் துர்க்கையை வந்து பூஜை பண்ணுற நேரம், அதனால நம்ம வந்து ராகு காலத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. அதுதானே தவிர வேற எதுவும் கிடையாது. அதுபோல் யமகண்டம்ங்கிறது வந்து கேது பகவான் சுவாமியை பூஜை பண்ணுறது, அம்பாளை பூஜை பண்ணுறது, அதான் யமகண்டம் ராகு காலம். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது நீங்களே உங்களுடைய இதை பார்ப்பீங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிற வளர்ச்சியை பார்ப்பீங்க ரொம்ப. ஏன்னா இதில் வந்து அரூபமாக அவங்க வருவாங்க. நிறைய பேருக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். யாராவது அந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து அதை பற்றி பேசலாம், சரிங்களா. அதனால் இந்த சுமங்கலி பூஜை பெண்கள் நார்மலான வழக்கங்கள் தெரியாதவங்க இருக்கிறதுக்காக உள்ள ஒரு இதை சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.